ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டான இந்த இறால் கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்த்துற வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து, கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி இருக்கிற இடமே தெரியல, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 450 கிராம் எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். அந்த இறால் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த இறால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இறா இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. இறா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. கூடவே அந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்தாச்சு. நம்ம குருமாக்குனாக்கா தண்ணி அதிகம் சேர்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி கிரேவி பதம், இது போதும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட ரொம்பவே ஈஸியான, ரொம்ப ரொம்ப சூப்பரான, நல்ல வாசனையான இறால் கிரேவி பாருங்கள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, எண்ணெய் மேலே நல்லா மிதக்குது. இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல சூடான சாதத்து கூட ஒரு ஆம்லெட் இல்லாட்டி அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த நண்டு இறால்னு சொல்லும்போது அதில் எதுவும் நம்ம பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கலைனாலும் சிம்பிளான இந்த வெங்காயம், தக்காளி, சாதாரண இந்த மசாலா, இந்த மிளகாத்தூள் சேர்த்தா கூட போதும். வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இறாலை தொக்கு செஞ்சாலும் அட்டகாசமாகவே இருக்கும். நீங்களும் இந்த இறால் கிரேவியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.